நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் பார்க்க பார்க்குறோம். இங்கே இருக்கிற எல்லாம் அட்வென்ச்சர் பார்க்குன்னு சொல்கிறாங்க. பேர்ட்ஸ் பார்க் அண்ட் அட்வென்ச்சர் பார்க்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ட்ரி எவ்வளோன்னு தெரியல, பார்க்கலாம். அது எதில் தான் நம்ம பழம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் தான் கவனித்தோம் இந்த இடத்துல வந்து இது இருக்குதுன்றதே நான் அப்போ தான் கவனித்தது. ஓகே, இதான் பேர்ட்ஸ் பார்க்கு. நம்ம வந்து எவ்வளோ பில்லுன்னு கேட்டுட்டு பண்ணிக்கலாம். இருங்க சும்மாரியா கூட எவ்வளோ சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க நம்ம பசங்க வேறு இடத்துல. பேர்ட்ஸுக்கு கேம்ஸ் ஊரில் போகிறது அந்த கேம்ஸுக்கு 150 ரூபா இருக்குது, 50 ரூபா இருக்குது. என்னடா இது வந்து பேர்ட்ஸ் வாங்கிக்காங்க, அந்த ஊருக்கு போட்டால் கேம் வாங்கி பே பண்ணிக்கலாம். ஓகே, 200 நோட் திஸ் பாயிண்ட். ஒரு நம்பர் கொஞ்சம் நோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பார்த்துங்க, வந்து அட்வென்ச்சர் தனி பேர்ட்ஸுக்கு தனின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே, அட்வென்ச்சருக்கு வந்து 600 வரையும் இருக்குது போல். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேர்ட்ஸுக்கு மட்டும் தான் வாங்கியிருக்கிறோம். பர் ஹெட்டுக்கு வந்து 100. நம்ம பேர்ட்ஸ் பார்த்துட்டு அப்புறம் அட்வென்ச்சர்ஸ் பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம ஓகேனா வந்து வாங்கிக்கலாம் நம்ம அட்வென்ச்சர்ஸ்க்கு. ஓகே, அதான் இந்த ப்ரைஸ் ரேஞ்சு. என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது பாருங்களேன், வேறு மாதிரி இருக்குது என்ட்ரி. ஏரியா யோ வாயா, இந்த பக்கம் போகலாம் வாயா. இந்த இடம் பாருங்களேன் செம்மையாக இருக்குது. இந்த இதில் நம்ம பையனை வந்து இதில் உட்கார வைக்கணும்னு எனக்கு கொஞ்சம் ஆசைங்க. இந்த இதில் மாட்டிட்டு அப்படியே சொப்புன்னு அப்படியே தூக்கி விசிறி அடிக்கணும் நான். ஏங்க இது சம்திங் ஏதோ வாத்துன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், கோழி பொசு பொசுன்னு இருக்குது, வான்கோழி எல்லாம் இருக்குது. இது என்ன இவ்வளோ பெருசு? ஏங்க ஈமு கோழிங்க அம்மே. இதுதாங்க ஈமு கோழி. ஹாய் அம்மாடி. எங்கே பாருங்க, அந்த முட்டையில் ஆம்லேட் போடலாம். முட்டை ஆம்லேட் எது வேணாலும் போடலாங்க. எவ்வளோ பெரிய முட்டை ஏங்க. என்னையா அது முட்டை எவ்வளோ பெருசு இருக்கும். அந்த முட்டை போகிறதுக்கு இது விஜய் சேதுபதி டைலாக சுட்டுட்டா. விஜய் சேதுபதி டைலாக சுட்டுட்டா. ஏங்க பயங்கரமா எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்களேன். நம்ம அப்படி கொஞ்சம் ஓடிடும், பயமாக இருக்குங்க. கோழி எல்லாம் செம்மையாக இருக்குங்க பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபாரின் கோழி போலக்குது. அந்த புறா கூட பாருங்கன்னா வெள்ளையாக இருக்கு. வெள்ளையா இருந்தாவே எல்லாம் ஃபாரினா. ஏங்க செம்பருத்தி பாருங்க, இதான் செம்பருத்தியா? இதான் இது எவ்வளோ பெருசாகுது. இந்த செம்பருத்தி எங்கள் வீட்டில் வச்சுருந்தாங்க, ஆனால் இது இவ்வளோ பெருசு இருக்குங்க. வேறு மாதிரி. இந்த பூ என்ன பூன்னு தெரியலன்னா செம்ம அழகாக இருக்குது பார்க்க. பன்னீர் ரோசஸ்ஸு. ஏங்க அங்கே ஒரு கோழி ஒன்று வெளியே வந்துச்சுங்க. ஏன் அட்வென்ச்சர்ஸ் பார்க்கு. ஒட்டகம் ஒட்டகம். அங்கே நம்ம அந்த பக்கம் போவோங்க. ஆனால் இங்கே இருக்கிற இந்த பூங்கெலாம் பாருங்களேன் செம்மையாக இருக்குது. இந்த ரோசஸ்லாம் இந்த கிளைமேட்டுக்கு தாங்க நல்லா வளரும். இதெல்லாம் செண்பக பூன்னு நினைக்கிறேன். சம்திங் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்களா. வாவ், எல்லோ கலர் செம்பருத்தி. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க பார்க்குறேன் இந்த கலரில் செம்பருத்தி. செம்மையாக இருக்கியா, கலர்ஃபுல்லாக இருக்குது. அதெல்லாம் பார்க்கறதுக்கு தான்டா வீட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். இந்த இதில் மட்டும் நம்ம ஆளை வச்சு கொஞ்சம் தூக்கி போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பயங்கரமாக இருக்குது பண்ணு. அப்புறம் வந்து உங்களுக்கு கிளைமேக்ஸ் வந்து கீழே இருக்கும். யோ அங்கே எங்கே உள்ள போகிற? உள்ளே தான் போகணுமா? இது உள்ள தான் வேண்டாம். அதே மாதிரி இங்கே உள்ளே போனால் என்ன இருக்குன்னு இல்லையா? நாங்கள் இந்த டிக்கெட்டை வாங்கிட்டு வந்தோம் பேர்ட்ஸுக்கு. இங்கே தானே இது முயல். இதில் நம்ம பசங்களே நிறைய வச்சுருக்காங்க. நாமலாம் சில நேரம் பசிச்சிச்சுனாலாம் கூட ட்ரை பண்ணுவோம் இதெல்லாம். குட்டி முயல் பாருங்க. யோ முயலியா? ஆமாம் முயல். முயலியா? இந்தா நீ வச்சு எடுக்கணும். நீ என்னையும் எடு. கைஸ் வேற மாதிரி கொத்திராதில்ல. ஓகேடா. இந்த இது என்ன பறவைன்னு தெரியல நம்மளுக்கு. அது நேமும் கரெக்டாக தெரியல.
ஓ எனக்கு கூட பயமாகுது நீ. எங்க நம்ம பையனை ஒரு ஃபோட்டோ மட்டும் போடுவோங்க. வைக்க பாரியா? தங்கமே வாடா. வா செம்மையா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பறவை வந்து கையில் உட்காடுறது. வா ஓ ஒரு மாதிரி கூசுதுங்க. பயங்கர அல்டிமேட். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு பேர்ட்ஸ் வந்து நம்ம மேலே உட்கார வச்சுட்டு பார்த்துலாம். மை காட் செம்ம ஃபீலு. ஐயோ சீரியஸாக சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள் நம்ம பையன் எப்படி இருக்கிறான்ட்டு. ஸோ அங்கே ஒரு குட்டி கிளி வந்து சூப்பராக இருக்குங்க. ஃபோட்டோ எடுத்துட்டேன். இப்போ பாருங்களேன், இது வந்து எவ்வளோ நாள் அழகாக வந்து கையில் உக்காந்துட்டு நம்ம கொடுக்குறதெல்லாம் வந்து அழகாக சாப்பிட்டுட்டு இருக்குது. எனக்கு கொஞ்சம் மாதிரி எனக்கு ஒரு மாதிரி கூசுது. ஆசம். செம்மையா இருக்குங்க. ஏய் தினேஷா வேற லெவலுங்க. 2 ஐயோ கடிக்குதுங்க உள்ள. ஐயோ 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 பெருசுங்க. ஐயோ சத்தம் போடக்கூடாதாங்க. உள்ள ஒரு மாதிரி அது கடிச்சிருச்சுங்க. அந்த சின்னது வலிக்குது. இங்கே தான் இருக்கிறாரு. உனக்கு மார்க் போட்டவர். ஐயோ கொம்முறியா? ஐயோ கொம்முறியா? ஐயோ கொம்முறியா? ஐயோ கடிச்சிரு போகுது. டே தம்பி தம்பி கொஞ்சம் வா. இது அழகா வந்து எடுத்துக்கடா வாடா. எடுத்துக்கடா வாடா. டே கடிச்சிரு. லைட்டாக கடிச்சிருச்சு. வேற மாதிரி. போதுண்டா போதும். வாங்க போகலாம். அதெல்லாம் காட்டுறா. அதுக்கு தானே வந்திருக்கோம். பாய் காய்ஸ். நான் உங்களுக்கு ஒரு part 2 வீடியோவே நான் உங்களுக்கு போடுறேங்க. இது தனி வீடியோவே காட்டுறேன். இதை ஏன்னா இந்த அட்வென்ச்சர்ஸ்லாம் சொன்னாங்கிறீங்களா, பயங்கரமாக இருக்குது. அங்கே வில்லு சொல்கிறது, அங்கே பாருங்கள் மேலே நடந்து போகிறது, இதெல்லாம் ஜம்பிங் ஸ்பாட்ஸு. இந்த இடத்துல செம்மையாக இருக்குங்க. ஓ நாங்கள் சாப்பிட்டோம் இல்லைங்களா ஸ்டார் ஃபுட்டு. அதோட செடி இதுதாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃபுட்ஸ் இருக்குது பாருங்கள். மரம் அந்த இது லைட்டாக கிழிச்சு விட்ட மாதிரி தெரியுது. ஆனால் எரிச்சல் மட்டும் எடுக்குது. அங்கே பாருங்களேன். நம்மளுக்குலாம் எது கொம்புக்கு எப்படி கீழே உளுந்து வாரிப்போம். நம்மளாம் ஏறணும்னா ஐயோ செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்களேன். இங்கேருந்து அப்படியே தொங்கி அங்கே போகணும். உங்களுக்கு வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த இதுக்குள்ளுக்குலாம் வந்தீங்கன்னா. ஏங்க கேமல் எவ்வளோ பெருசாக இருக்குது. எனிவே காய்ஸ் சீரியஸாக வந்து செம்ம ஃபன்னாக இருக்குது. பாருங்கள் அந்த அட்வென்ச்சர்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. இந்த இடத்துல நிலங்கள்லாம் பயங்கரமாக செட்டப் பண்ணியிருக்காங்க. வியூஸை வந்து பார்க்கவே அல்டிமேட்டு. சீரியஸாகவே அல்டிமேட்டடு. பயங்கரமாக ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு இருக்குது இந்த இடத்துல. வேறு லெவலு. மை காட். இதில் இந்த சேஃப்டி பெல்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் போட்டுட்டு தான் மேலே ஏறணுமா. பிகாஸ் சேஃப்டி எங்கே போய் எங்கே வருதுன்னே தெரியலங்க இதெல்லாம். ஆனால் அந்த இதில் எகிறணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்ம மேட்டூர் போகும்போது தானே அதை ட்ரை பண்ணுவோம். வேணாம் எது கொம்பு.
போடா. போயா அப்புறம் என் ஆளுக்கு யார் பதில் சொல்கிறது? அதை நான் சொல்லிக்கிறேன் போடா. என்ன சொல்லுவேன்? உன் ஆள் செத்து போயிட்டானா? ஏங்க என்னை பிரிக்க பார்க்குறாங்க. இங்கே பாருங்க சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்கள் தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். எனிவே இதோட நம்ம அப்படியே கிளம்பலான்னு நினைக்கிறேன். அப்படியே வேலை போயிட்டு பார்க்கலாம். காய்ஸ் இங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க. இடத்துல கடைங்கள்லாம் நல்லா இருக்குது. ஃபெதர்ஸ் அங்கே 2 பொண்ணுங்க வேறு லெவல் பார்த்துட்டு இருந்தாங்க. அதை விட வேற லெவலில் பார்த்தாங்க. முன்னாடி நான் சொன்னேன் இல்லைங்களா நிலா ஒரு அது இதுதாங்க. நான் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லாம் பார்த்தேன். சீரியஸாகவே சொல்கிறேங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. நான் வந்து இது வரைக்கும் வந்திருக்கேன், ஆனால் இவ்வளோ லாங் நான் வந்ததே கிடையாதுங்க. சத்தியமாக சொல்கிறேன். அப்படியே போட் ஹவுஸு பொட்டானிக்கல் கார்டனு சுற்றணுமா கிளம்பணுமா முடிஞ்சிச்சு ஷோலி. ஆனால் சீரியஸாக நான் இவ்வளோ லாங் நான் வந்ததே இல்லைங்க. ஆனால் வரும்போது தான் தெரியுது வேல்யூ ஒர்த்துன்னு சொல்லிட்டு. இந்த வியூ பாயிண்ட் எங்கே இருக்குன்னு தெரியல. பதட்டமாவதா இல்லையா? அவர் வியூ பாயிண்ட் இங்கிலீஷில் கேட்டோன்னே திணறிட்டாருங்க. அதுக்கப்புறம் நின்று அங்கேருந்து பாப்பாக்களை பெருசாக சொன்னதுக்கப்புறம் தாங்க அவர் கரெக்டாக சொன்னார் இந்த பக்கமாக போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல ஒரு பிளாக் மான்ஸ்டரும் போச்சு, கவனிச்சிங்களான்னு தெரியல. நீ கவனிச்சியா? பிளாக் கலர் FC25 எஸ் ஏங்க அட்வென்ச்சருங்க. வாவ் இப்போ பார்த்து அட்வென்ச்சர் கூட நம்ம வண்டி சமமாக வைக்கிறோம். அந்த கண்டிப்பாக இந்த பக்கம் தான் போகிற மாதிரி இருக்கும். சரி வாங்க போவோம். வாவ் செம்மங்க. அந்த இடத்துல இன்னும் பெருசு பெருசெல்லாம் இருக்குது. ஐட்டா குளம் பாருங்களா, செம்மையாக இருக்குது. படகு இல்லை போல், கவுந்துட்டு இருக்குது படகு. அங்கே சம்திங் எங்கேதோ பெரிய கோயில் இருக்குது, ஃபேமஸான கோயில் நினைக்கிறேன். அந்த FC வந்து இங்கே நின்றுருக்கு. ஏங்க வேற லெவலில் இருக்குங்க மேலே கோயில். கோயிலில் கார்டன் வேற லெவல் அட்வென்ச்சருங்க. யோ பிடிச்சிக்கியா? யோ லவ் பண்ணுறாங்களாமா? லவ் ஆப்பா ஓ இங்கே கார் நிற்கிதுங்க. ஆமாங்க அங்கே தாங்க வியூ பாயிண்ட்டே இருக்குது. எஸ் ஹையஸ்ட் பீக் பிளேஸ் தானே வியூ பாயிண்ட் எப்பயுமே. ஸோ நாம் இப்போ அங்கே போகலாங்க. மேலே பயங்கரமாக இருக்கும். இங்கே ரொம்ப பெருசாலாம் இல்லை, சின்னதாக தான் ட்ரெக் பண்ணுறோம். ஏன்னா வியூ பாயிண்ட்டு மேலே போனால் தான் பார்க்க முடியுமா. கீழே இருந்த ஒரு பாட்டி மேலே வந்து காற்று நிறைய அடிக்கும், தலை நின்று பாருங்கள் ஆளே தள்ளும் காற்று அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம அவ்வளோ தூரம் நடந்து போகணும். இதுவரை வந்தது இன்னும் பயங்கரமாக இருக்குது. நம்ம இன்னும் மேலே போகலாங்க. மேலே போனால் தான் தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்றது. ஓ வேறு லெவலில் தள்ளுதுங்க காற்று, உண்மையாக ஆளே தள்ளுதுங்க. ஏன் ஒரு கால் ஃப்ரண்ட்லெஸ் இல்லை, அவள் கொஞ்சம் கிரிப்பு வருது. வேறு லெவலுங்க, மொத்தமாக பறக்குறாங்க. ஐஸ் இப்போ வந்து வியூ பண்ணது கீழே இறங்கிட்டோம். ஏலகிரி மலை மேலே பாருங்கள், அந்த விவசாயம்லாம் பார்த்தா சீரியஸாக பயங்கரமாக பண்ணிருக்காங்க பாருங்களேன். அழகாக சேடை வச்சு நெல் பயங்கரமாக போட்டிருக்காங்க. சூப்பர். என்னங்க இது கோயில் சம்மந்தப்பட்டது போலங்க. பாறை நிற்க வச்சு ஏன்னோ கிரவுண்டாக பண்ணியிருக்காங்க. போகும்போது நான் கவனிக்கல, இப்போ தாங்க கவனிக்கிறேன் இதெல்லாம். அப்படிங்க அம்மன் கோயில், ராமர் கோயில் இருக்குது,
அதில் மலை கிராமத்தில் சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஸ்பாட் எங்கே இருக்குது? காய்ஸ், இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இந்த பொட்டானிக்கல் கார்டன் போகலாம். இயற்கை பூங்கா. ஐ திங்க் த பெட்டர் ஸ்பாட். ஆப்போசிட்டில் இருக்கிறது இதாங்க என்ட்ரி டிக்கெட்ஸ் எங்கே வாங்குறதுன்னு தெரியல. நம்ம போய்ட்டு இப்போ டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுவோம். 15 ருபீஸ் நினைக்கிறேன் பெர் ஹெட்டு. அப்போனா தான் தெரியும். என்னது சாப்பிட உள்ள எதனா கிடைக்கும்? ஆஹா, உள்ளவே சுற்றிட்டு வந்துடுவோம், அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். ஃபோட்டோ ஷூட்லாம் நீங்கள் வரதா இருந்துச்சுன்னா சீரியஸாக நம்ம ஏலகிரியில் ஒரு தரமான ஸ்பாட்னால் அது கண்டிப்பாக பொட்டானிக்கல் கார்டனு. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த இதெல்லாம் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் தரமாக பண்ணலாம். போட்டுக்கோ. கிளம்பிட்டாங்க. வந்து வேறு ரொம்ப ஈஸியாகவே முடியுதுங்க, நம்ம எதிர்பார்க்கவே இல்லை வேகத்துலலாம். ஸோ இந்த ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயங்கரமான ஃபோட்டோ ஷூட்ஸ் இங்கெல்லாம் உட்கார வச்சு அங்கே உட்கார வச்சுல பயங்கரமாக ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணலாம். ஐஸ்கிரீம் கடையா தெரியலை, அது கிட்ட போனால் தான் தெரியும். செமையாக இருக்குங்க. இங்கே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இந்த சைலண்ட் பொட்டானிக்கல் கார்டனு மெயின்டெனபிளாக இருக்கும். அங்கே ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது உள்ளே, நம்ம அது போயிட்டு பார்க்கலாம். செம்மையாக செட்டப் பண்ணியிருப்பாங்கங்க ஃபால்ஸ். இந்த புல்லுங்க இருக்கிறதெல்லாம் வந்து நடக்கக்கூடாதுங்களாம். பிகாஸ் செடியில் வந்து நடந்து வந்து ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ ஃபோட்டோ ஷூட் பண்ணுறவங்க கூட அது சேஃபாக பார்த்து பண்ணுங்கள், பெட்டராக இருக்கும். இந்த ஃபவுண்டெயின்ஸ்லாம் பாருங்களேன். இந்த மாதிரி ஃபவுண்டெயினில் போய் எனக்கு குளிக்கணும்னு ரொம்ப ஆசை. அதுக்கு எங்கள் ஊர் பம்பு செட்டே சூப்பராக இருக்குங்க. பாருங்களேன், செம்மையாக இருக்குது ஃபவுண்டெயின். உள்ள மோட்டர்லாம் வச்சுட்டு பயங்கரமாக தண்ணியெல்லாம் உள்ளே குதிக்குது. நம்மளால ஏதோ அவரே வாங்கி விட்ட மாதிரி இதை எல்லாத்தையும் வேவ் பார்த்துட்டு போகிறாரு. வாங்க நம்ம நெக்ஸ்ட் இது போவோம். கைஸ், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் அவைலபிள். இந்த பாப்கார்ன், ஐஸ்கிரீம்ஸு, ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நீங்கள் உள்ள பொட்டானிக்கலுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி சின்ன ஐட்டம்ஸ் வந்து உள்ளே அவைலபிளாக கிடைக்கும். மற்றபடி இந்த ஃபவுண்டன் ஒன்று எங்கே இருக்கும், ஒன்று பெருசு, அது எங்கே இருக்குன்னு தெரியலையோ. வாங்க நான் உங்களுக்கு அந்த ஃபவுண்டன் எங்கேருந்து உங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சி காட்டுறேன். கைஸ், இந்த இடம் பாருங்கள், செம்மையாக இருக்குது. சூப்பராக. இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு நம்ம பசங்க அதெல்லாம் வந்தானுங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க, நல்லா சுற்றி பரண்டுலாம் விளையாடுவானுங்க. அந்த மாதிரிலாம் ஸ்பாட்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்குங்க. ஆனால் இதில் வந்து என்ன ஒரு இதுனா, கப்பலாக நம்மளால் வரத்துக்கு வாய்ப்பு கிடைக்கலங்க. அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். என்னங்க அங்கே பாருங்களேன், சந்து பொந்தெல்லாம் கப்பல்ஸாகவே நிற்கிறாங்க. எனிவே என்னடா பண்ண போகிறீங்க? ஆசைத்தான், நான் சொல்லலை. அங்கே பார்த்தியா, அங்கே காடு சிப்பே நீ ஃபுல்லாக இரும் போல் இருக்குங்க. த பிக்கஸ்ட் பிளாக் ஆஃப் த டே. நாங்கள் ஒரு டைம் வரும்போது இங்கே தண்ணி இல்லைங்க, மேலே போயிட்டு விளையாட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அந்த தண்ணியெல்லாம் பயங்கரமாக செட்டப் பண்ணிகிட்ருக்காங்க. நாம் இப்போ ஒரு ஆபத்தான ஒரு விளையாட்டு நாம் வந்து விளையாட ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நம்ம அதுக்கு வந்து நம்ம தலைக்கவசம் உயிர்கவசம்னு சொல்லுவாங்க போட்டுட்டோம். இப்போ அந்த ஆபத்தான விளையாட்டு எனக்கு காட்டிடுவோமா? இதோ நாம் பல டைம் உளுந்து பல்ல உடச்சிக்கின்னு சின்ன வயசில் விளையாடி இருப்போம். இப்போ விளையாடுவோம் வாங்க. இதோ மிஸ்டர் பைலட், என்ன பண்ணுறீங்க? கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்க, கியர் போடுங்க பாஸ். கரெக்டாக இருக்கும். இஸ் இட் கைஸ்? அடுத்து நாம் ஊஞ்சல்லாம் ஆடுவோமா? என்ன சைடியா கவர் பண்ணலாம்? இந்த மூஞ்சிக்கா அந்த சீனு கைஸ்.
நாம் பறக்கிறோம், பறந்தே ஆகிறோம். நான் வேறு எதனா சொல்லுவேன், சென்சார் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இது எப்படி லான்ச் பண்ணோம்னா, ஃபஸ்ட் நம்ம இப்படி நின்றுக்கணும், அப்படியே இப்படி மேலே வந்து போசுக்குன்னு இப்படி விட்டுணும். எப்படி தம்பி இது வந்து சில்ட்ரன் பார்க்குப்பா. இப்படி விட்டுணுங்க. மை காட். ஓ ஓ வேகமாக போதியா இங்கே பாரு. ஓ மை காட். போதும், வயிறை கலக்குது. கைஸ் நம்ம இப்போது பொட்டானிக்கல் கார்டன்லேருந்து கிளம்பிட்டோங்க. ஆல்மோஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1:10 ஆயிடுச்சு. அவ்வளோதான். அப்படியே வேறு எந்த இடமும் நம்ம போகிற ஐடியாஸில் இல்லை. நாம் அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிப்போம். ஓகேங்களா? அந்த புள்ள நாங்கள் அப்படி பார்த்துட்டு போகுது, அந்த பிங்க் கலரு. நம்ம நெக்ஸ்ட் இப்போ ஹோட்டல் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஐயா அங்கேயே சாப்பிடுவோமா? கம்மி ரேட்டு நல்லா இருக்கும்னு நான் ஒரு டைம் சாப்பிட்ருக்கோம் நாங்கள். ஓ நீ தான் பே பண்ண போகிறேன். நாங்கள் ஹோட்டல் ஒன்று இருக்குது, நாம் அங்கே போயிட்டு சாப்பிடுவோம். இது எங்கே போகுது? அது போட் ஹவுஸ். இந்த சைடு போனால் போட் ஹவுஸுங்க. ஆனால் பெருசாக ஒன்றுமே இருக்காது சீரியஸாகவே. காய்ஸ் நம்ம அப்படியே இப்போது அங்கேருந்து மூவ் ஆகிறோம். போட் ஹவுஸ் போகிற இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நம்ம அப்படியே கீழே இறங்க ஆரம்பிக்கலாங்க. ஹோட்டல் ஹீல்ஸு. இங்கே ஃப்ரெண்டாக ஒர்க் பண்ணுறான், பட் பிஸியாக இருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். எனிவே காய்ஸ், இந்த vlog வந்து ரொம்ப லாங்காக போயிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த vlog நான் வந்து இதோடு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை போகிறத வந்து நான் vlog-ஆக போடுறேன். சென்னை வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி நம்ம பீச்சில் தான் போகிறோம். நம்ம பீஸ்ட் பையனோட தான் நாளைக்கு சென்னை போடுறது. அண்ட் இந்த வீடியோ வந்து இனி தான் வருமானு தெரியலை. அண்ட் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது எடிட் பண்ணிட்டு கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. எனிவே இந்த விலாகை கொஞ்சம் ஃபன்னாக போச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம பண்ண விலாக்லேயே பயங்கரமான ஒரு ஃபன் விலாகு. கண்டிப்பாக அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. நல்ல ஒரு கிளைமேட். நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண பார்த்து ஒரு சூப்பரான ஸ்பாட் நியர் வெள்ளூர். எல்லாருக்குமே சரிங்க, எங்கே இருந்தாலும் சரி, ஊட்டி கொடைக்கானல் மாதிரி லைக் த பிக்கஸ்ட் ஸ்பாட் தான் இதுவும். அது ரொம்ப பிக்கஸ்ட் ஸ்பாட், இது பிக்கஸ்ட் ஸ்பாட், அவ்வளோதான். Enjoy everyone. Tata, bye bye to all. Stay tuned for next video. Bye bye everyone.